கொடுத்தாங்க S1 ஸ்கொயரோட ஃபார்முலா S2 ஸ்கொயரோட ஃபார்முலா அதில் வச்சு அப்ளை பண்ணி போடணும். போடலாமா? ஜஸ்ட் ஐடியா பாருங்க. இதில் எத்தனை டேட்டா இருக்குது? 1 2 3 4 5. அப்போ N1 வேல்யூ 5. இதில் என்ன வேல்யூ? 1 2 3 4 5 6. அப்போ N2 வேல்யூ 6. இங்க என்ன சொல்லிக்கிறான்னா இங்க இது வந்து டி டெஸ்ட்லையும் போடலாம், எஃப் டெஸ்ட்லையும் போடலாம். ஏன்னா அவன் வந்து சாம்பிள் கம்பேரிசன் சாம்பிள் நார்மல் பாப்புலேஷன் சொல்லிக்கிறான் தவிர இது டி டெஸ்டா எஃப் டெஸ்டா சொல்லல. ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஈஸின்னு பார்த்தீங்கன்னா எஃப் டெஸ்ட் ரொம்ப ஈஸி. ஏன்னா கால்குலேஷன் ரொம்ப கம்மி, எஃப் டெஸ்ட் ரொம்ப ஈஸி. ஆனால் எஃப் டெஸ்ட் போட்டுக்குங்க. இல்லை நீங்கள் இந்த ப்ராடக்ட் நீங்கள் டி டெஸ்ட் போட்டாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ 2 டேட்டா கொடுத்துட்டான். அவன் டெஸ்ட் வந்து கரெக்டாக வந்து மீன் டெஸ்ட்னு சொல்லல, வேரியன்ஸ் டெஸ்ட்னு சொல்லல அப்படின்னா நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக மீன் டெஸ்ட்னு சொன்னோம்னா டீயில் டபுள் மீன் டெஸ்ட் போயிடும். பர்டிகுலர் வேரியன்ஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டானா எப்பல வேரியன்ஸ் டெஸ்ட் வந்துடும். இது எதுவுமே சொல்ல, நீங்கள் ரெண்டில் எந்த மெத்தட் போட்டாலும் கரெக்டு தான். சரிங்களாம்மா? சரி, இப்போ N1 வேல்யூ N2 வேல்யூ கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து லெஸ் தேன் 30 தான். ரெண்டுமே லெஸ் தேன் 30னால தான் நம்ம வந்து என்ன டெஸ்ட் எடுக்கிறோம்? ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டு. ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் 2 டெஸ்ட்டு தெரியும். ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் 2 டெஸ்ட்டும் தெரியும்னால நான் ஈஸியானது வந்து எஃப் டெஸ்ட்டு, அதனால் எஃப் டெஸ்ட் எடுத்துட்டேன். சரி, இப்போ இதுக்கு எப்படி டேபிள் ஃபார்ம் பண்ணுறோன்னா இதை வந்து வேல்யூ வந்து எக்ஸ் ஆகும், இந்த வேல்யூ வந்து ஒய்யாகவும் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸு ஒய், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர், ஒய் மைனஸ் ஒய் பார் ஒய் மைனஸ் ஒய் பார் தி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நான் இப்போ தான் கொடுத்தேன். S1 ஸ்கொயரோட ஃபார்முலா என்னன்னா சம்மேஷன் xi மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர் divided by n1 minus 1, comma s2 squared formula என்னன்னா summation yi minus y bar the whole square divided by n2 minus 1. இதுதான் ஃபார்முலா. சரி, இதை வச்சு நம்ம வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். 24 27 26 21 25 ஒய்யோட வேல்யூ 27 30 28 31 22 36. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேணும் நம்மளுக்கு? எக்ஸ் பார் வேல்யூ வேணும், எக்ஸ் பார் வேல்யூ அண்ட் ஒய் பார் வேல்யூ வேணும். அப்போ எக்ஸ் பார் ஃபார்முலா தெரியும் சம்மேஷன் எக்ஸ் பை n1 அண்ட் ஒய் பார் வேல்யூ தெரியும் சம்மேஷன் ஒய் பை n2. சம்மேஷன் போட்டுலாம் கண்ணே, சம்மேஷன் போடுங்க. 24.6 சார். ஓ, போட்டு முடிச்சிட்டிங்களா? ஓகே. அப்போ 24.6 இது. ஒய் பாரோட வேல்யூல 27 plus 30 plus 28 plus 31 plus 22 plus 36 divided by 6. 29 சார். 29. ஸோ அவ்வளோதாங்கண்ணே. அப்போ இதனோட மீனிங் தெரியும். 24.6 என்ன வரும்? -0.6. அப்படி சொல்கிறாங்கண்ணே எவ்வளோ வருங்க? சார் 27 minus 24.6 is 2.4. 2.4. ஆமாம். நான் தப்பா போட்டேன். 1.4. 2.4 1.4. 21 minus 24.6 minus 3.6. 2.6 3.6. ஓகே. minus 3.6 வருது சார். எப்படி சார்? 3.6 வருதா? ஆமாம். 3.6 minus 3.6 சார். இல்ல, ஆமா மைனஸ் வரும், மைனஸ் சைன் வரும். 25 minus 24.6 is 0.4. 0.4 அப்படி ஸ்கொயர் பண்றாங்க. 0.36 எவ்வளவு கிடைக்குது? 5.76 சார். 1.96 வருது. 36 into 36 தெரியல சொல்றேன். 12.96. 12.96 and 1.16. சார் 0.16. ஆமா சாரி 0.16. இதை ஆட் பண்ணிடுறாங்க அப்படி. 0.36 plus 5.76 plus 1.96. 12.96. 12.96. 0.16. 21.2 சார். 21.2ங்களா? ஓகே. ஸோ அடுத்த ஐட்டம் நம்ம ஈஸி தான். இது இன்டிஜர் பார்ட் தான். அப்போ என்ன கிடைக்கும்? -3 1 -2
plus 2 7 36 னா 7 again. இது minus 7 வரும், இது plus 7 வரும். கரெக்டாமா? கரெக்ட் தானே? எனக்கு செக் பண்ணிக்கலாம். 27னா ஓ minus 2 27 2 minus sir. 2 சாரி அதான் பார்த்தேன். minus 2 1 minus 1 1 தான் சார் வரும். 29 29 சின்ன வேல்யூ தப்பா போடுறோம் பாரு. இது வந்து minus 1 கரெக்ட்டுங்களா? ஆமா சார். இது வந்து plus 2 இது வந்து minus 7 இது வந்து plus 7. ஓகே 36 minus சொல்றாங்கண்ணா இது ஏமா 411 4 49 இது எவ்வளோ 49 plus 4 plus 4 plus 1 plus 1 108 சார். 108. அப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு S1 ஸ்கொயர் 21.2 டிவைட் பை இது n வேல்யூ எவ்வளவு 5 4 தான் இருக்கிறது 1 2 3 4 5. அப்போ n1 minus 1 வந்து 4. என்னோட வேல்யூ என்னோட 21.2 டிவைட் பை 4 போட்டால் 5 பாயிண்ட் சம்திங் வரும். 5.25 5.25 பாருங்க. இதில் எத்தனை வேல்யூ என்ன 1 2 5.3 சார். ஓ 5.3 வருதா? 3னா 15 25 வரும். ஓகே 3ன்னு வச்சுக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே 1 2 3 4 5 6 6ன்னு டிவைட் பை 5. இதனோட வேல்யூ என்ன நடக்கணும் S2 ஸ்கொயர் வேல்யூ 21.6. அப்போ இது எது கிரேட்டர் வேரியன்ஸ்? ரெண்டையும் கம்பேர் பண்ணி கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் S2 தான் கிரேட்டர். அப்போ இதுதான் நியூமரேட்டர் வரும். இது என்ன பண்ணிடுறாங்கன்னா S1 ஸ்கொயர் பை S2 ஸ்கொயர்னு கொடுத்துட்டா நம்ம வந்து இதை மாற்றி போட்டுறாங்க. அப்போ கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் நான் வச்சுருந்து அதுதான் நியூமரேட்டர் வரும், இது வந்து டினாமேட்டர் வரும். இது வந்து டினாமேட்டர், இது நியூமரேட்டர். இதுக்கு இதை மாற்றி போட்டுறாதீங்க. சரி, அப்போ என்ன இது டெஸ்ட் தெரிஞ்சிச்சு, கால்குலேஷன் முடிச்சிட்டீங்க. கால்குலேஷன் முடிச்சுட்டு மறக்காமல் H0 எழுதிடணும். S1 ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு S2 ஸ்கொயர். தெர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் பிட்வீன். அப்போ ஈக்குவல் டு தான் வரும், நாட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு வரும். அப்போ என்னாச்சு F டெஸ்ட்டு. அப்போ F டெஸ்ட் ஈக்குவல் டு கிரேட்டஸ்ட் வேரியன்ஸ் டிவைட் பை ஸ்மாலஸ்ட் வேரியன்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு 21.6 டிவைட் பை 5.3. எவ்வளோ வேல்யூ ஆகுன்னு 3 பாயிண்டா 4 பாயிண்டா 21.6 divided by 5.3 4.07. 4.07. அப்போ இதுக்கு டேபிள் வேல்யூ பார்க்கணுண்டாங்கண்ணா. அப்போ இது டேபிள் வேல்யூ என்ன N1. அப்போ இது வந்து 4,5 இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 4,5 N1 N minus N2 4,5ல டேபிள் வேல்யூ பார்க்கணும். ஷேர் பண்ணிடுறேன். அப்போ அதை வச்சு பார்க்கலாம். சொல்கிறேன் 4,5ல என்ன விளைக்குது? நியூமரேட்டரில் 4, டினாமேட்டரில் 5.19. அப்போ நம்மளுக்கு 4 பாயிண்ட் சம்திங் தான் என்னமோ இருந்தது. அப்போ நம்மளுக்கு வந்து அக்செப்டட், நாட் ஃபார் ரிஜெக்டட். வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டேபிள் வேல்யூ என்ன பண்ண போகிறோம், ஆல்பா வந்து 5% அண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து 4,5. therefore table value is equal to எவ்வளோ கிடைச்சது 5.19. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறீங்க. கம்பேர் பண்ணும்போது இஸ் சாட்டிஸ்ஃபைட். கால்குலேட்டர் வேல்யூ இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு டேபிள் வேல்யூ, therefore H0 இஸ் அக்செப்டட். ஸோ அவ்வளோதாம்மா. இது 3 கான்செப்ட் தான் இருக்க போது. இல்லைனாலும் மீன் கொடுத்துருப்பாங்க, மீன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். இதை 3 கான்செப்ட் தான்.